வணக்கம். டிஆர்பி பிஜிடிஆர்பிக்கான நோட்டிபிகேஷன் பண்ணியிருந்தாங்க. சோ அதனை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அண்மையில 5 கட்டங்களாக டிஆர்பி வெளியிட்டாங்க. சோ இந்த வெளியிட்டதுக்கு அப்புறம் நிறைய தேர்வர்களுக்கு இருந்த மிகப்பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கான கவுன்சிலிங் எங்க நடக்கும், எப்ப நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. சோ உங்க எல்லாத்துக்குமே நாங்க சொல்லிட்டு இருந்தோம், இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா டிஆர்பி இது தொடர்பான அறிவிப்பு வெளியிடுவாங்க அப்படின்ட்டு. சோ அதை உறுதிப்படுத்துற வகையில டிஆர்பி இன்னைக்கு அவங்களோட வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட கன்சர்ன் யூசர் அத்தாரிட்டி ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 240 பேர் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபைனல் லிஸ்ட விட்டுருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்க்கு ஒரு ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதுல 256 கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருந்தாங்க. அதுல நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா அந்த வித்ஹெல்ட் கேண்டிடேட் இருந்தாங்க. சோ அவங்க எல்லாத்தையுமே நீக்கம் பண்ணிட்டு ஃபைனல் லிஸ்ட பாத்தீங்க அப்படின்னா 240 பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபைனல் ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட் கன்சர்ன் யூசர் அத்தாரிட்டி ஃபார்வர்ட் பண்ணிருக்கிறதா டிஆர்பி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மேலும் இது தொடர்பான ஒரு பிரஸ் நியூஸ் அவங்க எதுவுமே அவங்களோட வெப்சைட்ல கொடுக்கல. பட் நமக்கு பள்ளி கல்வித்துறையில இருந்து ஒரு பத்திரிகை செய்தி பிரத்யேகமாக கிடைச்சிருக்கு. சோ அந்த பத்திரிகை செய்தியில பாத்தீங்க அப்படின்னா 2020 முதல் 2023 வரை பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கிட்டத்தட்ட 2849 பிஜி அசிஸ்டன்ட் டீச்சர்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக டிஆர்பி மூலமா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நடந்தது. சோ இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு பாத்தீங்க அப்படின்னா டிஆர்பி எங்களுக்கான அந்த நேம் லிஸ்ட கொடுத்திருக்காங்க. சோ அதனை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கான நேரடி நியமன கலந்தாய்வு பாத்தீங்க அப்படின்னா 13/10/2022 வியாழக்கிழமை, அதாவது நாளை பாத்தீங்க அப்படின்னா சென்னையில நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யார் யார் இதை நாங்க கால் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற இந்த லிஸ்ட பாத்தீங்க அப்படின்னா 12/10/2022 அதாவது டிஆர்பி வெப்சைட்ல அதை ரிலீஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுதான் பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 240 கேண்டிடேட் அவங்க சொல்லியிருக்காங்க. சோ இந்த 240 கேண்டிடேட்டும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான சிவி கால் லெட்டர், ப்ரொவிஷனல் கால் லெட்டர் மற்றும் அனைத்து கல்வி சான்றிதழ் நகல்களுடன் சேப்பாக்கத்தில் இருக்கிற கலைஞர் அரங்கத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா நாளை 13/10/2022 காலை 9 மணிக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இது முதற்கட்டமா பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. சோ அதனால டிஆர்பி வெப்சைட்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். சோ அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. சோ அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபைனலா டிஆர்பி ரிலீஸ் பண்ணிருக்க அந்த ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட்ல உங்க நேம் இருக்கான்னு பாருங்க. உங்க நேம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கால் லெட்டர், ப்ரொவிஷனல் செலக்ஷன் லெட்டர் பிளஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட என்டையர் சர்டிபிகேட்டையும் எடுத்துக்கிட்டு நாளை காலையில பாத்தீங்க அப்படின்னா 9 மணிக்கு சென்னையில இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. முதற்கட்டமா கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதனை தொடர்ந்து 1 by 1 பள்ளி கல்வித்துறை இதற்கான அறிவிப்பை வெளியிடுவாங்க அப்படிங்கறதையும் இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். டிஆர்பி தொடர்பான அனைத்து தகவல்களையும் உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி உங்களுடன் உடனுக்குடன் பகிர்ந்து கொள்ளும் என்பதையும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.